ஃபேன்ஸ்க்காக மட்டும் சொல்கிறேன், நான் அன்பான தம்பி தங்கைகளுக்கு சொல்கிறேன். எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் நடக்கும், அதுக்கான ஒரு செலவு நடக்கும், கட் அவுட்ஸ் வச்சுட்ருப்பாங்க. எப்பவுமே வந்து நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிதலும் இருக்கணும், நம்மளோட மனசு இருக்கணும், நம்மளோட எண்ணமும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மன மாற்றங்களும் அதுக்கேற்ற மாதிரியான செயல்களும் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மறுபடியும் ரொம்ப தாழ்மையாக ரொம்ப கேட்டுக்கிறது, எல்லா ஊர்லேயும் தயவு செஞ்சு எப்பவுமே சொல்கிறது தான், அதை சொல்கிறத தாண்டியும் சில விஷயங்கள் நடக்கும், அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம். பட் இப்போ நான் மறுபடியும் ரொம்ப உறுதியாக எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரு பதிவு, தயவு செஞ்சு வேண்டாம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமாக கட் அவுட்ஸ் வேண்டாம். என்னோட வெல்விஷர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே அப்படி பண்ணி தான் வந்து என்கிட்ட என்ன பார்க்க வைக்கணும், இல்லாட்டி பதிவு பண்ணணும், இல்லாட்டி நான் அவங்க செய்கிற விஷயம் வந்து எனக்கு வந்து சேரும் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் பண்ணுற நிறைய ஸ்கூல்ஸ்க்கு பண்ணுற நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு அந்த பதிவு எனக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் நிறைய பண்ணுற பிளட் டொனேஷன்ஸ், கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே பிளட் டொனேஷன்ஸ் ஒரு நாளில் பண்ணிடுறீங்க, சாதாரணமாக பண்ணிடுறீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சுருக்கலாம். நம்ம சமுதாயத்துக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, அது எங்கேயோ ஒரு வகையில் வந்து பிரயோஜனம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக அது மாற நல்லாயிருக்கும். படம் ரிலீஸ் ஆகும், செலிப்ரேஷன் இருக்கும், எஸ் ஓகே. பட்டு ஒரு எல்லாருமே மனசு வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மறுபடியும் நம்ம ஈடு பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். அது வந்து ஒரு ஸ்கூலுக்காக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக இருக்கலாம், அங்கே இருக்கிற ஒரு டாய்லெட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கான சின்ன சின்ன வசதிகளாக இருக்கலாம். எல்லா ஊர்லேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்குது. அது மூலமாக நம்மளோட சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளோட ஒரு ஒரு முக்கியமான நாளை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்டு எப்பவும் போல் ப்ளீஸ் டூ வாட்ச் காப்பான் ஃபிலிம். உங்கள் எல்லாத்தையும் சாரோட ஸ்பெஷாலிட்டியை வந்து ஒரு சினிமா ஹாலில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து என்டர்டெயின் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உழைப்பு தான் வந்து எல்லா படத்திலும் நான் பார்த்துருக்கேன். காப்பான் படமும் அதை ஏற்பணும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் மனசையும் முழு திருப்தி பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட ஆசீர்வாதம் வேணும். 20th September காப்பான் will be releasing. We need all your blessing. Thank you. காக்கா ஆர் யூ ரெடி? நான் சொன்ன அந்த ஓகே. சில வாரங்களுக்கு முன்னால், சில நாட்களுக்கு முன்னால் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாங்க. இட்ஸ் கால்ட் 22 years of சூர்யாசம். ஓகே, ஃப்ரம் நேருக்கு நேர் டு காப்பான். அது உட்காந்து பார்க்கும்போது தென் இட் ஸ்ட்ரக் மீ. காப்பான், ஓகே, காப்பான் நேருக்கு நேர், கேவி ஆனந்த் கேமராமேன், சூர்யா ஹீரோ. ஓகே, 22 years later கேவி ஆனந்த் டிரெக்டர் அண்ட் சூர்யா இருக்காரு. அண்ட் தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். பட் ஒன்னே ஒன்று தான், வேர் இஸ் அ திங் பொருளையா? கேன் யூ ப்ளீஸ் பிளேஸ்? ஆஃப்கோர்ஸ் இருந்த நேருக்கு நேருங்க, யா, ஃப்ரம் நேருக்கு நேர் டு திங் 22 years of சூர்யாசம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தென் நான் படிக்கும்போது நான் நினச்சேன், ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் 22 years of சூர்யாசம். ஐ திங்க் இட்ஸ் 22 years of சூர்யா ஆசம். ஓகே, ஐ திங்க் தட் ஓன்லி மேக்ஸ் ரைட். அண்ட் என்னன்னா, ஒரு செப்டம்பர் 1997 ஒரு செப்டம்பர் மாதத்தில் 9ஆம் தேதி நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட், நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதத்தில் 26ஆம் தேதி என்னோட பிறந்தநாள். என் நண்பன் வந்து என்னை கூப்பிட்டு போய் ஒரு ஜீன்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு படம் வந்து கூப்பிட்டு போகிறான். நாங்கள் அந்த படம் ஒரு மேட்னி ஷோ, தேவி பாலான்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன். ஐ ஃபெல்ட் ஸோ குட். ஓகே, அப்போ வந்து நான் ஒரு நடிகனாவன்னு நினைக்கல. ஆனால் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாவோடைய அந்த கேமரானோடையே நான் நடித்தேன். இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ அதனால் சூர்யா பேசுறதுனால, அண்ட் ஐ திங்க் இது வந்து இது வரைக்கும் பண்ணது எல்லாம் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ஓகே, அண்ட் டைரக்டர் சொன்னது. இப்போ பண்ண போகிறது நான் நினச்சது பண்ணது. ஸோ ரசிகர்களின் சார்பாக கடந்த 22 வருஷமாக நம்ம பிரேம் சொன்ன மாதிரி, நான் உலக நாயகனோட மிகப்பெரிய ரசிகன். குரு படத்துலேருந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டால் இது இந்த படம் சொல்லணும். அதுக்கப்புறம் வெறும் ஒரு போஸ்டரை பார்த்து இது இந்த படம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு சூர்யா தான். ஓகே, 22 years of entertaining us. ஓகே, you have kept our life so happy and busy. ஓகே, ஸோ ரசிகர்கள் சார்பாக கிரண் வாங்க, நம்ம சூர்யாவுக்கு we'll do this honor. ரசிகர்கள் சார்பாக, ஓகே,